அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரை பதவி ஏற்றுக்கிறப்ப சொல்லியிருந்தார், கடந்த ஆட்சியினுடைய நிதிநிலை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி நம்முடைய மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. இது உண்மையிலேயே வெள்ளை அறிக்கையா இல்லை வெள்ளை அடிக்கப்பட்ட அறிக்கையா அப்படின்றத பார்க்கலாம். மரியாதைக்குரிய நிதி அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, அதாவது இந்த 33 நாளாக பல்வேறு பொருளாதார நிபுணர்கள் கூட ஆய்வு பண்ணி ஆலோசனைகள் நடத்தி 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இதில் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலிமா 3 லட்சம் கோடி, மொத்தம் 13 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்றத இந்த 33 நாள் ஆய்வு நடத்தி ஆலோசனை பண்ணி சொல்லியிருக்கார், கண்டுபிடிச்சிருக்கார். உண்மையிலே பாராட்டுறோம். இதைத்தான் எங்கள் அண்ணன் ஊருக்கு மேடை போட்டு சொல்லியிருந்தார். 10 லட்சம் கோடி கடன் இல்லை நாடு, இதில் இலவசம் வேற பெருவக்க கேடு அப்படின்னு சொல்லி பாட்டா பாடிட்டு இருந்தார். 10 லட்சம் கோடி கடன் இல்ல நாடு, இதுல இலவசம் வேற பெருவக்க கேடு, பாக்க சகிக்கல சனம்படும் பாடு, இத வளர்ச்சின்னு வாயிலேயே போடுறான் போடு. இந்த கடன் ஏன் வாங்கப்பட்டுச்சு, இந்த கடன் வாங்கி என்ன பண்ணாங்க அப்படின்றத செய்தியாளர்கள் கேட்டிருக்கிறாங்க. அதற்கு நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, இந்த கடன் இலவசங்களை கொடுக்கறதுக்காக தான் வாங்கியிருக்கிறாங்க. பெண்கள் பேருந்து கட்டணம் இல்லாமல் பேருந்து பயணம், இந்த மாதிரி இலவசங்கள் கொடுக்கறதுக்காக தான் இந்த நிதிகள் பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போது இந்த நீங்கள் சொல்கிற இந்த 13 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி பெண்களுக்கு இலவசமாக 2500 ரூபா கொடுப்பீங்க? அன்னபூர்ணி சூப்பர் 6 6 சிலிண்ட்ரு எப்படி கொடுப்பீங்க? 10 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு தெரிஞ்சு தானே நீங்கள் இலவசம் அறிவிச்சிருக்கிறீங்க. 2500 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. அனைத்து பேருந்துலேயும் பெண்களுக்கு கட்டணம் இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போது இது எந்த மாதிரியான அணுகுமுறை, எந்த மாதிரியான மாற்று? இப்போது பெண்களுக்கு 2500 ரூபா, அனைத்து பெண்களுக்கும் அனைத்து பேருந்துகளிலும் கட்டணமில்லா பேருந்து பயணம், இலவச பேருந்து பயணம். அப்புறம் அன்னபூர்ணி சூப்பர் 6 6 சிலிண்ட்ரு, தாய் மாமன் சீர், அண்ணன் சீர், இதெல்லாம் எப்படி நீங்கள் கடன் வாங்காமல் மக்கள் மேலே வரி ஏற்றாமல் நீங்கள் கொடுக்குறீங்கன்றத நாங்களும் பார்க்குறோம். மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே அவர் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னா அவருடைய சொத்தை எல்லாமே அரசுடைமையாக்கி இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரு அவர் பங்குக்கு இதை செஞ்சால் உண்மையிலே நாங்கள் பாராட்டுறோம். செய்வாரா உங்கள் அண்ணன் விஜய்?